பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த லென்த் நாட்கள் வந்து நமக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம இந்த 40 நாளும் நிறைய விதமான சடங்காச்சாரங்களை வந்து ஃபாலோ பண்றோம். ஆனா முக்கியமா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, மத்த 26:41 என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. இந்த கடைசி காலத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய விதமான வீடியோக்கள் நம்ம வந்து சோசியல் மீடியாஸ்ல பாக்குறோம். இதுல எது நம்புறது, எது கரெக்ட், பைபிள் இப்படிதான் சொல்லுதா இல்லையா, எந்த வழியில போறது எதுவுமே தெரியறது இல்ல. ஒரு சைடு இது இருக்கு அப்படின்னா, இன்னொரு சைடு நம்மள பாவத்துக்குள்ள விழ வைக்கிற நிறைய காரியங்கள் சோசியல் மீடியாஸ்ல இருக்கு. ஸோ நம்ம தினம் தினம் வந்து ஒரு விஷயம் ரெண்டு விஷயத்தால இல்ல, பல விஷயங்களால நம்ம வந்து சோதிக்கப்படுறோம். இந்த சோதனைகளுக்கு நம்ம தப்பணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரே வழி ப்ரேயர் பண்றதுதான். அதிக நேரமும் நம்ம வந்து ப்ரேயர்ல செலவிடணும். அட்லீஸ்ட் 1 மணி நேரமாச்சும் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து இந்த இடத்துல பேதுருக்கிட்ட கேட்கிறாரு. 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி. நம்ம ப்ரேயர்ல நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்காக தான் இந்த 40 நாள். மற்ற நாட்கள்லாம் வேலைகள் இருக்கு, அது இருக்கு அப்படின்னு நம்ம வந்து போனாலும் ஒரு குறிப்பிட்ட 40 நாளை ஒதுக்கி அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நம்ம கடவுளுக்காக ஒதுக்கி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த 9 நாட்களோட நோக்கம். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. நம்ம இந்த லென்த் நாட்கள்ல நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஒடுக்கி வச்சிருப்போம். நம்முடைய ஆசைகள் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்போம். அதுக்காக தான் நிறைய சடங்காச்சாரங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே என்ன சொல்ல வருதுன்னா, நம்மளுடைய மாம்சத்தை ஒடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை. சாப்பாடு சாப்பிடாம இருக்கிறது, காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் இதெல்லாம் போடாம, நல்ல ஹெவி ஃபுட் எடுத்துக்காம, இந்த மாதிரிலாம் இருக்கிறது எதுக்குன்னா நம்மளுடைய பாடியை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு தான். மாம்சம் பலவீனம் உள்ளது, அதை அடக்கணும் அப்படின்னாதான், மாம்ச இச்சைகளை நம்ம அடக்கணும் அப்படின்னாதான் உற்சாகமான ஆவி வெளியே வரும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும், கடவுளோட கூட நல்ல ஒரு தொடர்புல இருக்க முடியும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், லென்த் நாட்கள் உபவாசம் பண்றது, நிறைய ஆசைகளை ஒடுக்கி வச்சிருக்கிறது, தேவையில்லாத காரியங்களுக்கு போகாம மாம்ச இச்சைகளை வந்து கண்ட்ரோல் பண்றது எல்லாமே கடவுள் கூட ஈஸியா தொடர்பு கொள்றதற்காக தான். நம்ம ஆவி உற்சாகம் உள்ளது, இந்த மாம்ச இச்சைகள் தான் நம்மள வந்து கடவுள் கூட தொடர்பு வைக்க விடாம பண்றது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், இந்த லென்த் நாட்கள்ல 40 நாள் ஆச்சும் நம்ம என்ன பண்றோம், நம்ம மாம்சத்தை அடக்கி நம்ம ஆவியோட கூட கடவுளை வந்து தொழுது கொள்றோம், கடவுள் கூட கனெக்ட் ஆகுறோம். சோ இதுதான் வந்து லென்த் நாட்களோட உண்மையான நோக்கம். அதுக்குதான் நம்ம வந்து இந்த சடங்காச்சாரங்கள் எல்லாம் ஃபாலோ பண்றோம். அது இல்லாம சும்மா சம்பிரதாயத்தை மட்டும் கடைபிடிச்சுக்கிட்டு உண்மையான லென்த் நாட்களை விட்டுட்டு ப்ரேயரை விட்டுட்டு சும்மா வெளி பார்வைக்காக இருந்தோம் அப்படின்னா அதனால நமக்கு எந்த யூஸ்மே கிடையாது. உண்மையாமே ஜெபத்திலையும் உபவாசத்திலையும் நம்ம நினைச்சு நிற்கும் பொழுது இந்த 40 நாளும் டைம் வேஸ்ட் பண்ணாம கடவுள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது அது நம்ம ஹேபிட்டா மாறும். கண்டிப்பா நம்ம வந்து நம்மளுடைய பாவங்களை உணர்ந்து பரிசுத்தமாகி கடவுள் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்க நம்மளுக்கு உதவும். ஸோ லென்த் நாட்களை உண்மையா வந்து யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பா நம்மளுக்கு வரும் நாட்கள் ஆசீர்வாதமா இருக்கும். தேங்க்யூ.